வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கேன்வா ஏஐ. இப்போ ஏஐ வந்து இன்னைக்கு வந்து வேர்ல்டே வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு ஏஐ இல்லாமல் சாஃப்ட்வேர் இல்லை, ஏஐ இல்லாமல் வெப்சைட்டே இல்லை. அதே மாதிரி கேன்வாலையும் ஏஐ இருக்கு. பட் கேன்வால ஏஐ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கு. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதோட பேசிக் மட்டும் பார்ப்போம். நம்ம நார்மலாக இப்போ நீங்கள் எல்லாருமே பழகிருப்பீங்க. சேட் ஜிபிடி, ஜெமினியில் எப்படி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து அவுட்புட் எடுக்கிறீங்களோ அந்த சேம் திங் தான் இங்கே பண்ண போகிறோம். பட் இதை நம்ம கேன்வாக்குள்ளே பண்ண போகிறோம், அவ்வளோதான். அது எங்கே இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு மட்டும் நான் சொல்கிறேன். அடுத்தடுத்து அந்த ப்ராம்ப்டை எந்தெந்த விதத்துலலாம் கொடுத்தா நம்மளுக்கு என்னென்ன மாதிரிலாம் நல்ல முறையில் அவுட்புட் எடுக்கலாங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு பேசிக் திங் வந்து என்னென்னா, ஹோம் பேஜ்லேயே கேன்வா ஏன்னு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். எடுத்தோடனே இங்கே போங்க. இது வந்து ப்ரீமியமில் தான் வரும். நம்ம வாங்குற ஃப்ரீலியோ டீம்ஸ்லேயோ அது வராது. இங்கே போயிடுங்க, கேன்வா ஏஐ போயிடுங்க. இங்கே வந்த உடனே அது நம்மளுக்கு வழக்கம் போல் கேன்வாவோட ஃப்ரண்ட் பேஜ் மாதிரியே இங்கே ஓப்பன் ஆகும். இங்கே வந்துட்டு கீழே வந்து டிசைன் சூஸ் பண்ணிக்கோங்க. டிசைனில் நம்மளுக்கு என்ன வேணும், சோஷியல் மீடியா வேணும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. கேட்டகரியிலோட நம்ம கொடுத்துக்கலாம். நான் என்ன கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராமே கொடுத்துறேன். இன்ஸ்டாகிராம் போஸ்ட் இருக்குதா, இன்ஸ்டாகிராம் போஸ்ட் இல்லை, நம்ம கேட்டகரி அப்படியே விட்டுருவோம். நேரம் இங்கே டைப் பண்ணிடுறேன். இந்த இடத்துல என்ன கொடுக்குறேன்னா, கிரியேட் ஏ இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஃபார் மை digital marketing agency for the Facebook ad creation அப்படின்னு கொடுக்குறேன். வேற எதுவுமே கொடுக்கல, சிம்பிளாக தான் கொடுக்கல. இதில் இன்னும் நிறைய ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். நான் சிம்பிளாக ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். அப்படியே கொடுத்துட்டு இந்த ஏரோக்கியை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வழக்கம் போல் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏஐனால நம்ம ப்ராம்ப்டை வந்து அது இமேஜாக கன்வெர்ட் பண்ணணும். அதனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சுன்னா நான் வீடியோவை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவுட்புட் மட்டும் காட்டுறேன். ஒரு 5 செகண்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். 5 to 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப நேரம் எடுத்துக்குதான்னு தெரியல. லோட் ஆக வந்துருச்சு பாருங்கள். இந்த பக்கம் லோட் ஆகுது பாருங்கள். கிரியேட் டிசைன் அப்படின்னு போட்டு இப்போ நான் டைப் பண்ணது இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு டிசைன் வந்து கேன்வா ஏஐ வந்து நம்மளுக்கு டிசைன் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேன்வா ஏஐன்னு தெரியுது இல்லை. இதே வந்து நம்ம ஒரு பேஜை ஷேர் பண்ணோம்னா வேற ஒருத்தரோட பேர் தெரியும். யாருக்கு ஷேர் பண்ணிருக்கோமோ அவர் பேர் தெரியும். இப்போ நம்மளுக்கு இந்த ஏஐ யூஸ் பண்ணுறதுனால பாருங்க, அவன் வந்து ஏஐயே யூஸ் பண்ணுற மாதிரி வச்சிருக்கிறான். இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு, வந்துடுவாருங்க ஒரு நிமிஷத்தில். இது வந்துச்சுன்னா இது வந்து நம்மளுக்கு நம்மளுடைய பேஜஸ் மாதிரி இது வந்து இருக்காது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு கேன்வா டெம்ப்ளேட்ஸை எடுத்து வைக்கிற மாதிரி இது இருக்காது. இப்போ வந்துருச்சு பாருங்க, ஃபேஸ்புக் ஆட் தட் ஆக்சுவலி கன்வெர்ட் அப்படின்னு கொடுத்து அது பாட்டு கொடுத்துருச்சு பாருங்க. நிறைய கொடுத்துருக்கு பாருங்க. நான் ஒரு பையன் வந்து கையில் வச்சுட்டு இருக்கிறான் பாருங்க. இந்த இது வந்து இதுவே கிரியேட் பண்ணி, இது ஆக்சுவலாக இது டெம்ப்ளேட்ல இருக்காது, இதுவே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கான். ஆனால் இதை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கிளிக் பண்ணுறேன், எடிட் ஆகல. இல்லை, அது ஃபுல்லாக ரெடி ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இதை நம்ம எடிட் பண்ணிக்கிற மாதிரி அது நம்மளுக்கு கொடுத்துரும். இப்போ இதே சாட் ஜிபிடி ஜெமினி நம்ம கிரியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு எடிட் பண்ண முடியாது. ஆனால் கேன்வாலே நம்ம பண்ணும்போது எடிட் பண்ணலாம். அதை பாருங்க, ஃபேஸ் எடிட் ஆகுதா, இங்கே போயிட்டு நம்ம பண்ணிக்கலாம். அப்படின்னு கொடுத்தா அழகாக வந்துடும். இப்போ இந்த பையனையும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். வேணும்னா இவனை மாற்றிக்கலாம். இல்லை கொஞ்சம் இது என்னன்னா, இந்த டேட் இது வந்து ரொம்ப இதாகுது பாருங்க. முதல்ல இருந்த அளவு இதில் இல்லை பாருங்க. இப்போ இந்த இடம்லாம் இருக்குல்ல, இந்த இடம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். இதுதான், இது இன்னும் வந்து இவங்க மேம்படுத்தலை, இப்போ தான் மேம்படுத்திட்டு இருக்கிறாங்க. பட் ஓரளவு நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஓரளவு இதில் வந்து எடிட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்கும்போதே சிக்கல் இல்லாமல் கொடுத்துட்டா ஓரளவு எடிட் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப 100% எடிட் பண்ணுற அளவுக்கு இன்னும் மேம்படுத்தலை. இது ஒரு ஆப்ஷன். இப்போ இதுவே வந்து என்ன செய்யறோம்னா, இவனை கிளிக் பண்றேன். இவனை கிளிக் பண்ண பிறகு இந்த இடத்துல ஆஸ்க் கேன்வான்னு வருது பாருங்க. இந்த ஆஸ்க் கேன்வால போயிட்டு திருப்பி இதே இடம் வரும். இங்கே வந்துட்டு கன்வெர்ட் த இமேஜ் இன்டு பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்படி கொடுத்தோம்னா இவர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டை சேஞ்ச் ஆகிடுவார். இப்போ இதே மாதிரி நீங்கள் 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஒன்று ஹோம் பேஜ்லேயே இருக்கிற இங்கே இருக்கிற கேன்வா ஏஐ இந்த இடம், இன்னொன்று அந்த இதை கிளிக் பண்ணி ஆஸ்க் கேன்வான்னு வரும். அதை கிளிக் பண்ணி அங்கேயும் நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 இடத்துல ப்ராம்ப்ட் கொடுத்து நம்மளுக்கு என்ன வேணுமோ கொடுத்து பண்ணிக்கலாம். ஒரு இமேஜ் ஆட் பண்ணாலும் ஆட் த இமேஜ், ஆட் பீகாக் இமேஜ் இன் டு த டிசைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட் பண்ணி விட்டுரும். இந்த மாதிரி எல்லாமே பண்ணும் அது. நீங்கள் அதை ஒவ்வொன்றா இந்த 2 விஷயத்தை மட்டும் இப்போதைக்கு ஒர்க் பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம இந்த கேன்வா ஏஐ வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். இதை மட்டும் பார்த்துருவோம் இப்போதைக்கு. இந்த செஷனில் நம்ம இவர் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றுறதை பார்த்துட்டு முடிச்சிருவோம். மாற்றிடுச்சு பாருங்க, அவ்வளோதான். இப்போ இவர் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாத்திரம் என்ன பண்ணுவோம், நம்ம எடிட்டில் போயிட்டு ஏதாவது ஒரு இதை சூஸ் பண்ணிவிட்டு அதோட ஹியூ சேச்சுரேஷனை வந்து 0ல் பண்ணுவோம். அப்போ தான் வந்து 0 ஆகும். இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தாலே இதை வந்து மாற்றிக்கலாம். நன்றி.